இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கவனிங்க. அடுத்த தடவை யாராவது கிறிஸ்தவங்க உங்ககிட்ட வந்து கிறிஸ்தவம் என்பது அன்பின் மார்க்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த நிவேதிதா போன்ற நல்லவர்களையெல்லாம் நரகத்தில் போட்டு தினம் தினம் தீயில வாட்ட போகிற ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். இதைத்தான் இவங்க அன்பின் மார்க்கம்ங்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் அன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எவ்வளவு அன்பாக ஏழைகளுக்கு உதவி இருந்தாலும் தியாகம் பண்ணி வாழ்ந்திருந்தாலும் உங்களை நரகத்துக்கு அனுப்ப போகிறார் அந்த கடவுள். அப்புறம் என்ன அன்பு? அன்புக்கு அங்கே இடமே கிடையாது. அந்த கடவுளை நீங்கள் கடவுள்னு ஏற்றுக்கணும். என்ன சொல்றீங்க லெனின் ஐயா? அன்பே இல்லையா? அன்பே உருவான தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கும் காட்டிலும் அன்பு பெரிதான அன்பு வேறொன்றும் இல்லை. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் உயிரையும் கொடுக்குறான் பாத்தீங்களா, அந்த அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன்னு சொல்லி, உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்குறேன்னு சொல்லி சிலுவையில தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. இவர்தான் உண்மையான தெய்வம். அவர் அன்பை எப்படி வெளிப்படுத்திருக்கிறாரு? என்னங்க அவர் செத்ததெல்லாம் அவர் அன்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செத்ததெல்லாம் அன்பு இல்லைங்க. அவர் ஏன் செத்தாருன்றதை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா தான் அவருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சரி, அவர் ஏன் செத்தாருன்றதுக்கு நான் பதில் சொல்றேன். அவர் ஏன் ரத்தம் சிந்தி மறிச்சாருன்றதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில விஷயம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இவர் சொன்னார்ல, தன்னலமின்றி ஏழைகளுக்கு உதவிய இந்த நிவேதிதா நரகத்தில் அனுப்பப்பட்டாரா? எஸ், நரகத்துக்கு அனுப்பப்படுவார். இப்போது நரகத்துக்கு போயிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, இந்த உண்மையான கடவுள் யார் என்பதை அறிந்து கொண்டு பின்மாற்றம் அடைஞ்சு நான் வேற ஒரு விக்கிரக ஆராதனை கூட்டத்துல ஜாயின் பண்ணி ஐடியல் வர்ஷிப்பரா மாறி கடவுள் அல்லாததை கடவுளாக கூப்பிட்டு பிறகு நான் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் ஏழைகளுக்கு வந்து உதவுனேன், நான் இந்த சாப்பாடு போட்டேன், நான் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தேன், அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் எல்லாமே பண்ணி பார்த்தேன் நீங்க சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி காரியம் எல்லா ரிலீஜியன்ஸ்லயும் இருக்குது. ரிலீஜியன்ஸ் இல்லாத கடவுளே இல்லைன்னு சொல்ற எல்லா கும்பல்களும் மனிதாபிமான அடிப்படையில செய்யறாங்க. இந்த காரியம் வந்து கடவுளுக்கு நீங்க செய்யற காரியம் எல்லாம் கிடையாது. அதாவது உங்களுக்கு இதை வெறும் ஒரு ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது மூலயமா பரலோகம் போயிடலாம்னா அது இல்லை, போக முடியாது. இதெல்லாம் ஒரு சின்ன காரியம் தான். மெயின் விஷயம், கடவுளை நீங்கள் அறியாம போனதுனால கண்டிப்பா நீங்க நரகம் தான் போக முடியும். என்னடா கடவுளை அறியலன்னா அது பெரிய குத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், கடவுளை அறிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. கடவுள் இல்லைன்னா கடவுள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போகவே முடியாது. அவர் என்னத்துக்கு அவர் அறிஞ்சு கொள்ள சொல்றாருன்னா, நான் எப்படி இருக்கேன், நான் எங்க இருக்கேன், நான் என்ன விரும்புறேன், அதை நீங்க அறிஞ்சு கொண்டு என்னை போல நீங்கள் மாறும்போது, இந்த பரஞ்சோதியில நீங்க ஜோதியாய் மாறி இதில் ஐக்கியப்படும் பொழுதுதான் நீங்க முக்தி அடைய முடியும். நீங்க எண்ணில வரும்போதுதான் நீங்க நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் இருக்கிற அந்த ஜீவன், என்றென்றைக்கும் வாழ்கிற லைஃப் அது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இந்த உலகத்துல உங்க உயிர் போயிடும். இந்த உலகத்தினுடைய லைஃப், இந்த உலகத்துல பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா 80 to 100 years, மேக்சிமம் 80, இப்பெல்லாம் 80 போறது இல்லை. ஸோ அப்படி இருக்க போது இந்த 80 வருஷ காலத்துல எப்ப வேணா மரணம் நடக்கலாம். இது டெம்பரவரி பிளேஸ். இங்க இருந்து மரணமே இல்லாத இடத்துக்கு போனோம்னா நீங்க கடவுளை தெரிஞ்சு கொள்ளணும். அவர் தான் நித்திய வாழ்வுக்கு வழி பயிது வச்சிருக்கிறாரு. கடவுளை அறியாதவர்களுக்கு தான் இந்த நரகத்துல போவாங்க. ஆத்துமா நித்திய ஜீவன் அடையணும்னா ஜீவன் உள்ள கடவுளை நோக்கி போகணும். ஜீவன் உங்களுக்கு உயிர் இருக்குன்னா உயிர் உள்ள கடவுளை நோக்கி நீங்க போகணும். உங்களுக்கு உயிர் இருக்கா? தொட்டு பாருங்க. இருதயம் துடிக்குதா? மூச்சு காத்து வருதா? பேசுறீங்களா? பாக்குறீங்களா? உங்களுக்கு உயிர் இருக்கு. இந்த உயிர் உங்களுக்கு நீடிய காலமா இருக்கணும்னா உயிருள்ள கடவுளை நீங்கள் கும்பிட்டு ஆராதிச்சாதான் அவர் உங்களுக்கு நித்திய காலமா இருக்கிற உயிரை உங்களுக்கு தருவார். புரியுதுங்களா? சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த நித்திய கால உயிர் உங்களுக்கு வேணும்னா இந்த பாவ உலகத்தை விட்டு நீங்க ஒரு இடத்துல போகணும். என்னப்பா பாவ உலகன்ற? நாமாங்க ஆதாம் ஏவாள் செஞ்ச தப்பு, அந்த முதல் பழத்தை சாப்பிட்ட தப்பு, கடவுளுடைய வார்த்தைக்கு மீறிய செஞ்ச காரியம் தான் தப்பு. அதன் மூலமா அவங்க பாவம் செய்தார்கள். அவர்கள் மூலமா, அவர்களுடைய ரத்தத்தின் மூலமா, ஜீன் வழியா எல்லா மனிதர்களும் பாவிகளா ஆகுறாங்க. பை பர்த் இட் செல்ஃப், ஜீன் இட் செல்ஃப், we are all sinner. First we need to accept this. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ண
கடவுள் நிறைய திட்டங்களையும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்களையும் புரோட்டோடைப்புகளையும் கொடுக்குறாரு. நீங்க பாவம் பண்ணீங்கன்னா பாவம் பண்ணாத இருக்கும்படிக்க, இல்ல அந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சு கொள்ள ஆடு, கோழி, மாடு என்ற இந்த ரத்தத்தை பலியிட்டு கடவுளுக்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறது. நான் இனிமே பாவம் பண்ண மாட்டேன், அதுக்காக என்னை தண்டிக்காதீங்க, நான் இதை பலியை செலுத்துறதுக்கு ஒரு அடையாளமானு பண்ணாங்க. ரத்தம் சிந்தல் முறை வந்தது. அது ஓவர் த பீரியடு நீங்க மறுபடியும் அந்த பலியை செலுத்தியும் பாவம் பெருகும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடவுளே மனிதனாய் வந்து அவருடைய தூய்மையான ரத்தம் சிந்தப்படணும். ஏன்னா எல்லா மனுஷங்களும் பாவி. முதல் மனுஷனை பாவம் செஞ்சதுனால அடுத்த வந்த மாம்சீகமா இணைந்து பிறந்த எல்லா குழந்தைகளுமே எல்லா மனிதர்களுமே பாவிகள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றுல பிறந்தாரு. ஆண் பெண் இணைந்து பிறக்கல. அவர் தூய்மையான ரத்த உடையவராய் இருந்தாரு. அந்த ரத்தம் சிந்தப்படும்படியாய் சிலுவைக்கு போனாரு. அது போயிட்டு மறிச்சு சத்தம் சிந்தி இப்போ பாவத்தை போக்கும்படியா அந்த பலியை சிந்தினாரு. எல்லாருக்கும் பாவ விமோச்சனம் இயேசு கிறிஸ்து மூலம் கிடைக்குது. அவரை ஏற்றுக்கொண்டு ஆமா நான் பாவி, என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சாரு அப்படின்ற உணர்வு வந்த பிறகு நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு இந்த வேதத்தில் உள்ள அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாரு. சோ இப்படிதான் அவர் சிஸ்டம் வச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க, இது போல மனிதனை நேசிச்சு மனிதன் தவறு செஞ்சாலும் அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு கடவுளே மனிதனா வந்து ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணி அவரிடத்துல சேர்த்துக்கிறதுக்கு அவர் இவ்வளவு பிளான போட்டு உயிரையும் கொடுத்து அவருடைய சீடர்களான 12 சீடர்கள்கிட்ட என்ன சொல்றாரு? உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லி பிதா குமார பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களையும் சீசராக்குங்க, உலகத்தை முடிவு பிறகு நான் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கட்டளையாகவும் கொடுத்து அதை எல்லாரும் இப்ப நாங்க அறிவிச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ பேருக்கு போய் சேருது. ஆனாலும் செவிட்டு விரியன் பாம்பு போல கேட்டும் கேட்காமையும் நீங்க வணங்குற அந்த கடவுள் எப்படி கல்லு மாதிரி இருக்கோ அது மாதிரி கல்லான இருதயத்தை நீங்க வச்சுக்கிட்டு சொல்ற அந்த வார்த்தை உங்களுக்கு போய் சேராதபடி இந்த பிசாசின் பேச்சை கேட்டு இந்த நித்திய ஜீவனுக்கு போற அந்த வாசலை தெரிஞ்சு கொள்ளாம, நானே வழின்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவ நீங்க தெரிஞ்சு கொள்ளாம கண்ட வழியில போய் மனம் போன போக்குல போறதுக்கெல்லாம் நீங்க விரும்புறீங்களே தவிர சத்தியத்தை நோக்கி வர, எது உண்மைன்னு ஆராய்ச்சி பண்ண, சத்திய தேவனை நோக்கி வர, இயேசு கிறிஸ்துவை நோக்கி வர உங்களுக்கு மனம் இல்லாமல் இருக்குது. அதை பத்தி சொல்றவங்களையும் குறை சொல்லி எங்களுக்கு என்ன, நாங்க கடவுள் சொன்னாருன்னு உங்களுக்கு சொல்றோம். ஏன் சொல்றது தெரியுமா? சொன்னீங்களே கடவுள் அன்பே கிடையாது. அவர் அன்பா இருக்கிறதுனாலதான் அவர் உயிரை கொடுத்தது மட்டும் இல்லாம அவருடைய சீசர்களும் போயிட்டு உலகம் வந்து போய் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லுங்க, தெரியாதவங்க எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னதுனாலதான் நாங்க எல்லாருக்கும் போய் சொல்றோம். நீங்க எங்களை இழிவா பேசினாலும் கேவலமா பேசினாலும் கேவலமா நடத்தினாலும் என்ன பண்ணாலும் கடவுளுக்காக நாங்க சொல்றோம். ஏன் தெரியுமா? அந்த கடவுள் உங்களை எல்லாரையும் நேசிக்கிறாரு. அதுல யாரு அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு பரலோகத்துக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க எல்லாருக்கும் சொல்றோம். பொதுவெளியில சொல்றது கூட எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகும் தெரியாது. கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருந்தால் இந்த மெசேஜை நீங்க ஃபுல்லா கேட்பீங்க. கேட்கும்போது உங்களுக்குள்ள உணர்வு உண்டாகும், இந்த உண்மையான கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லாதவங்களுக்கு நீங்க கும்பிடுற அந்த கல்லு மாதிரி உயிர் இல்லாத அந்த தெய்வம் மாதிரியே உங்க இருதயம் மாற்றப்படும், மிருகமா மாறுவீங்க. அதுக்குரிய தண்டனை தான் நரகமும். புரியுதுங்களா? இவ்வளோ காரியத்தையும் சொன்னதை செய்யலைன்னா உங்களுக்கு வந்து நீ எதுவுமே செய்யாத மனம் போற போக்குல இரு, நீ வந்தீங்கன்னா உனக்கு நான் பரலோகம் கொடுத்தணும்னா நம்ம வீட்டுக்கு வேலைக்காரரா கடவுள்ன்றவரு? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம வேற இதுல இருந்தா எனக்கு இப்ப இது கிடையாதா? இதெல்லாம் விவாதம். கடவுள் என்று ஒருத்தர் இந்த வானம் பூமி சமுத்திரம் இந்த மிருக ஜீவன் மனிதன் எல்லாவற்றையும் படைத்த கடவுள் ஒரே கடவுள். அவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பார்க்க முடியாத கடவுள், அன்சீன் காட். அந்த அன்சீன் காடு தான் மனிதனாய் ஒரு டைம் வந்தாரு ரத்தத்தை சிந்தபடி. அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? கடவுள் மூன்றாக இருக்கிறார். அவர் ஒன்றுதான், தெய்வம் ஒன்று, தெய்வீகம் மூன்றாக செயல்படுகிறது. 3 ஆள் தத்துவத்துல அவர் செயல்படுறார். பிதாவாக இருந்து கொண்டு குமாரனாய் பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்துவாய் இருந்து பலியிடப்பட்டு மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்பி பரலோகத்துல இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் நம்மளுடைய இருதயத்துல வந்து வாசம் செய்கிறாரு. கடவுள் 2 இடத்துல வாசம் செய்வார். 1 பரலோகம் என்கிற உன்னதம், 2 மனிதர்களுடைய இருதயத்துல அவர் வந்து வாசம் செய்கிறார். 2 பிளேஸ்ல மட்டும் தான் கடவுள் வாசம் செய்கிறார். கடவுள் மனிதனை படைத்தார், மனிதனை நேசித்தார், மனிதனுக்குள் வாசம் செய்யும்படியாய் அவரே ஒரு பரிசுத்த ஆவியானவராய் இன்விசிபிளா வந்து நமக்குள்ள வாசம் செஞ்சு நல்ல காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஓகேங்களா? இதெல்லாம் கடவுளுடைய திட்டங்கள். கடவுளை குறித்து அறிகிற அறிவு தான் உங்களுக்கு மெய் ஞானத்தை உண்டு பண்ணும். அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். கடவுள்னா யாரு, அவர் எப்படி இருக்காரு, அவரை பற்றி அறிந்து கொள்ளணும், அவர் இடத்துல சென்றடையணும், நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணவேன் சும்மா குறுக்கு வழியில பணம் கொடுத்தா போயிடலாமா?
சும்மா நான் விரதம் இருந்தா போயிடலாமா, அப்படி இருந்தா போயிடலாமா, நடந்து போனா போயிடலாமானாலும் அதெல்லாம் வேஸ்ட். நீ போயிட்டு நடந்து போய் உன்னை வருத்திக்கிறதுனாலயோ பலி செலுத்துறதுனாலயோ ஒண்ணுமே யூஸ் இல்லை. அவரே பலி ஆயிட்டாரு. இதுக்கு மேல ஒரு பலி தேவையில்லைன்னு நிறுத்திட்டாச்சு. அதனால கிறிஸ்டியானிட்டியில பலியே நீங்க நிறுத்தப்பட்டது. இயேசுவே பலி ஆயிட்டார், கடவுளே பலி ஆயிட்டாரு. இந்த ஆடு மாடு ரத்த கோழி பலியெல்லாம் இனிமே தேவையில்லைன்னு. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணணும்? நம்மளையே ஒப்பு கொடுத்து இவர்தான் உண்மையான தேவன் சொல்லி அவர் என்ன சொல்றாரோ அதைபடி செய்யணும். அவர் சொல்ற எல்லாமே நன்மைக்கானதுதான், எதுவுமே தீமையானது இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்னா கடவுள் உங்கள் இடத்துல இருக்கணும். பிசாசு இருந்தா உங்களால இருக்க முடியாது. மனிதன் தனிமையாய் செயல்பட முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. எய்தர் கடவுளால நடத்தப்படுவான், இல்ல பிசாசால நடத்தப்படுவான். நீங்க யாரால நடத்தப்படுறதுன்னு யோசிச்சு பாருங்க. கடவுள்னா யாருன்னே தெரியாது, வேற ஒரு கடவுளை நீங்க கடவுளா வச்சு நீங்க கும்பிடும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க அது பிசாசுனால நீங்க நடத்தப்படுறீங்கன்னு. இதெல்லாம் தெரிஞ்சு கடவுளை அறிகிற அறிவு அடையணும், நல்வழி போகணும்னா இந்த வேதத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம், வேற யாருமே கிடையாது உலகத்துல. மற்றவர்கள் எல்லாருமே கட்டுக்கதைகளும் புராண கதைகளும், அவைகள் ஒன்றுமே முடிவில்லாத கதைகளும், அவைகளால உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த இந்த வாழ்க்கையை நீங்க வீணடிச்சுட்டு போயிடுவீங்க. அதனாலதான் சொல்றோம், மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஏன்னா இந்த உடம்பு நல்லவர்களுக்கு தீயவர்களுக்கு இந்த பூமியில உடம்பு செத்து போயிடும், வேற உடம்பு தான் கொடுக்கப்படும். பரலோகன்றது வானத்துக்கு மேல சூரிய சந்திரன்லாம் எப்படி ஒளியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த பிளேஸ். ஒளியின் சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கடவுள் ஒளியின் சரீரத்துல இருக்காரு, நெருப்பா இருக்காரு. இந்த நெருப்பா இருக்கிற அந்த பரஞ்சோதியில நாம ஜோதியாய் மாறி அவர் ஐக்கியம் ஆகணும். அப்படின்னா நம்ம கொழுந்து விட்டு எரியணும், அவருடைய வார்த்தைகளால கொழுந்து விட்டு எரியணும், அவரை அறிகிற அறிவுல கொழுந்து விட்டு எரியணும். லிட்டரலா கற்பூரம் காட்டுறீங்களா, அதுக்கு இதுதான் மீனிங். ஸோ இதெல்லாம் தெரியாம இந்த கடவுள் கொடுக்க வேண்டிய மகிமையை ஒரு கல்லுகளுக்கும் விக்கிரகத்துக்கும் மிருகத்துக்கும் இழிவான இதுகளுக்கும் மனுஷ உறுப்புகளுக்கும் இப்படியெல்லாம் கொடுத்து நீங்க பண்றது கடவுளை வெறுப்பேற்றுறதுன்றது தெரியாம இருக்கீங்க. அதனாலதான் நரகத்துக்கு போற லிஸ்ட் வெளிப்படுத்த சிஸ்டம் 21:8 படி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நரக போனோம் பரல போனோமான்றதை உங்க கையிலேயே கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நாங்க சொல்றோம். காது உள்ளவன் கேட்க கடவன் பைபிள் சொல்லுது. உங்களுக்கு காது இருந்தா இதை கேளுங்க. இல்ல நான் செவிட்டு விரியன் போல பாம்பை போல காது கேட்காத மாதிரிதான் இருப்பேன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நரகம் தான் வரும். அதுல ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா பைபிள் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானது. அப்படின்னா முக்கூர் உள்ள பட்டயம். சோ சொல்ற என்னையும் குத்தம், கேட்கறவங்களையும் குத்தம். இன்னும் ஏன் இந்த வேதம் அது சொன்னதை செய்யும். சட்டம் எழுதினது, சட்டம் தன் கடமையை செய்யும். இதுதான் சட்ட புத்தகம். இந்த சட்டத்தை எழுதினவர் கடவுள். இந்த பைபிள் தான் சட்ட புத்தகம். சட்டம் தன் கடமையை செய்யும். ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர் நரகம் தான் போவார்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் யுவர் சிக்ஸ் சென்ஸ் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேட்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழைச்சிருங்க.